பள்ளிக்கூடத்துல பாடத்திட்டம் ஏன் அடிக்கடி மாறுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? திடீர்னு புது புத்தகங்கள் வருது, சிலபஸ் மாறுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இன்னைக்கு நாம பாடப்புத்தகங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்த கலைத்திட்ட சீர்திருத்தம்னா உண்மையில என்ன? வாங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்தை ஒரு 4 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். முதல்ல கல்வி ஏன் மாறிக்கிட்டே இருக்கணும்னு பார்ப்போம். ரெண்டாவது, அந்த மாற்றத்துக்கான திட்டம் எப்படி இருக்குன்னு ஆராய்வோம். மூணாவதா, இந்த மாற்றம் மக்களை, அதாவது ஆசிரியர்கள் மாணவர்களை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்குவோம். கடைசியா, இந்த 2 உலகத்தையும் எப்படி வெற்றிகரமா ஒன்னா இணைக்கிறதுன்னு பார்க்க போறோம். முதல் கேள்விக்கு வருவோம். ஏன் இந்த மாற்றம் தேவை? கல்வித்துறையில ஏன் நாம ஒரே இடத்துல நிக்க முடியாது? இதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உரையாடல ஆரம்பிக்கலாம். இங்க நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கலைத்திட்ட சீர்திருத்தங்கிறது ஏதோ மாத்தணும்னு கிடையாது. இது நம்மளோட கல்விய வேகமா மாறிட்டு வர்ற இந்த உலகத்தோட வேலைவாய்ப்புகளோட தேவைகளோட இணைக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான முயற்சி. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அப்போ எதுவெல்லாம் இந்த மாற்றத்தை உந்தி தள்ளுது? பாத்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டெக்னாலஜி வளர்ச்சி, இன்னைக்கு வேலைக்கு என்ன திறமைகள் தேவைப்படுதுங்கிற மாற்றம், அப்புறம் காலநிலை மாற்றம் மாதிரியான உலகளாவிய பிரச்சனைகள்னு பல விஷயங்கள் நம்ம கல்வியை மாத்தியே ஆகணும்னு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. இதுதான் இப்போதைய யதார்த்தம். சரி, இந்த மாற்றத்துக்கான அதிகாரப்பூர்வ திட்டம் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். இதை நாம சீர்திருத்தத்தோட புறவய யதார்த்தம்னு சொல்லலாம். அதாவது பாலிசி, கட்டமைப்பு, டேட்டான்னு எல்லாம் பக்காவா பேப்பர்ல இருக்கிற ஒரு பிளான். பொதுவா இந்த சீர்திருத்தம் மேலிருந்து கீழே தான் வரும். அதாவது அரசாங்கம் கொள்கையை உருவாக்கும், அது பாடத்திட்டமா மாறும், அதுக்கு தேவையான பணம், டெக்னாலஜி ஒதுக்கப்படும், அப்புறம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து கடைசியா வகுப்பறைக்கு வரும். எல்லாம் முடிஞ்சதும் அது சரியா வேலை செய்யுதான்னு மதிப்பீடு செய்வாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு நேர்கோட்டில் போற மாதிரி இருக்குல்ல. ஆனா நிஜத்துல இது அவ்வளோ சுலபமா நடக்குதாங்கிறது தான் பெரிய கேள்வி. இங்கதான் ஒரு முக்கியமான தத்துவ ரீதியான மாற்றம் நடக்குது. முன்னெல்லாம் டீச்சர் தான் சென்டர், அவங்க சொல்றத மாணவர்கள் கேட்பாங்க, மனப்பாடம் செய்வாங்க. ஆனா இப்போ மாணவர்களை மையமா வச்சு யோசிக்கிறாங்க. மனப்பாடம் செய்யறதுக்கு பதிலா எப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, எப்படி விமர்சன ரீதியா சிந்திக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கறாங்க. இது ஒரு பெரிய ஷிஃப்ட். இந்த புதிய பாடத்திட்டங்கள் வெறும் சயின்ஸ், மேத்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு மேல கம்யூனிகேஷன், டீம் ஒர்க் மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் உலகத்துல எப்படி இயங்குறது, பணத்தை எப்படி கையாளுறதுன்னு பல நிஜ வாழ்க்கை திறன்களை சொல்லிக் கொடுக்குது. இதுதான் முழுமையான வளர்ச்சிக்கு அடித்தளம் போடுது. ஓகே, இப்போ நம்ம 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒன்னு, காகிதத்துல ரொம்ப கச்சிதமா இருக்கிற ஒரு பிளான், அதுதான் புறவய யதார்த்தம். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, அந்த பிளானை நிஜமா மாத்த போற மனுஷங்க, அவங்களோட உணர்வுகள், பயங்கள், அனுபவங்கள், இதுதான் அகவய யதார்த்தம். இப்ப புரிதா சிக்கல் எங்க ஆரம்பிக்குதுன்னு? இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல தான் வெற்றியோ தோல்வியோ அடங்கியிருக்கு. இப்போ நாம அந்த மாற்றத்தோட மறுபக்கத்தை, அதாவது அதோட மனித பக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சம் சிக்கலானது, உணர்ச்சிபூர்வமானது, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மாற்றம் வரும்போது அது யாரையெல்லாம் பாதிக்குது பாருங்க. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நிர்வாகிகள்னு ஒரு பெரிய வட்டத்தையே அது பாதிக்குது. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க பார்வையில தனிப்பட்ட கவலைகளும் கேள்விகளும் கண்டிப்பா இருக்கும். களத்துல முன்னாடி நிக்கிற ஆசிரியர்களுக்கு இந்த சீர்திருத்தம் ஒரு பெரிய கேள்விக்குறியை உருவாக்கலாம். இத்தனை வருஷம் நான் கத்துக் கொடுத்த முறை தப்பா? என் அனுபவத்துக்கு என் மதிப்பு இருக்கா? எனக்கு சப்போர்ட் கிடைக்குமா, இல்ல இன்னும் வேலைப்பழு அதிகமாகுமாங்கிற பயம் அவங்களுக்குள்ள வர்றது ரொம்ப இயல்பு. பெற்றோர்களோட கவலை அதை விட பெரியது. ஏன்னா அவங்களோட முக்கிய அக்கறையே அவங்க குழந்தையோட எதிர்காலம்தான். என் பையனையோ பொண்ணையோ ஒரு கினிபிக் மாதிரி டெஸ்ட் பண்றாங்களோ, இது நிஜமாவே அவங்களுக்கு உதவுமாங்கிற பதட்டம் அவங்களுக்குள்ள இருக்கும். இதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, கடந்த கால அனுபவங்கள். இதுக்கு முன்னாடி வந்த சில சீர்திருத்தங்கள் சரியா நடக்காம பாதியில நின்னு போயிருக்கலாம். அதனால மக்கள் அடுத்த மாற்றத்தையும் ஒருவித சந்தேகத்தோட தான் பார்ப்பாங்க. அதுக்கு பேரு தான் மாற்றச்சோர்வு அல்லது சேஞ்ச் ஃபெட்டிக். அப்போ காகிதத்துல இருக்கிற அந்த கச்சிதமான திட்டத்தையும் மக்களோட உணர்வுகளையும் எப்படி இணைக்கிறது? இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலத்தை எப்படி கட்டுறது? வாங்க வெற்றிக்கான வழிகளை பத்தி பார்க்கலாம். இது வெறும் ஒரு செக்லிஸ்ட் கிடையாது. இதுதான் மாற்றத்தை வெற்றிகரமா ஆக்குறதுக்கான ரகசியம். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட வெளிப்படையா பேசணும், அவங்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுக்கணும், அவசரப்படாம படிப்படியா மாற்றத்தை கொண்டு வரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இது இல்லாம எந்த மாற்றமும் ஜெயிக்காது. இந்த ஒரு வரி போதும் எல்லாத்தையும் விளக்கறதுக்கு. ஒரு பிளான் எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்துற மக்கள் அதை நம்பலன்னா அது வெறும் ஒரு பேப்பர் தான், அவ்வளவுதான். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுச் செல்கிறேன். ஒரு சரியான பிளான் இருக்கு, ஆனா அதை ஏத்துக்க யாருமே தயாரா இல்லனா அதை நாம முன்னேற்றம்னு சொல்ல முடியுமா?
யோசிச்சு பாருங்க. ஏன்னா கல்வியில உண்மையான முன்னேற்றங்கிறது திட்டங்களை மட்டும் சார்ந்ததில்ல, அது மனிதர்களோட இதயங்களையும் சார்ந்தது.